நம்ம வீட்டில் தரித்திரம் நீங்கி சுபிட்சம் ஏற்படணும்னா எந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம்? ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். முதல் விஷயம், வீட்டில் எப்போவுமே நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கி நெகட்டிவான வார்த்தைகளை தவிர நம்ம வேறு எதுவுமே பயன்படுத்துறதே இல்லை. ஸோ நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, காலை மாலை 2 வேளையுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். 2 தீபங்கள் ஏற்றது ரொம்ப ரொம்ப உத்தமம். காரணம் என்னென்னா, ஒன்று சிவதீபம், இன்னொன்று சக்தி தீபம். எல்லாமே பிரபஞ்சமே இரட்டைத்தன்மை தான். ஆண் பெண், வலது இடது, நல்லது கெட்டது, இது மாதிரி இரட்டைத்தன்மைகளில் தான் செயல்படும். அப்படிங்கும் பொழுது ஆண் தீபம் ஒன்று, பெண் தீபம் ஒன்று ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் இந்த தீபங்கள் ஏற்றும் பொழுது எப்போவுமே நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு மண்ணகல் விளக்கோ இல்லை மற்ற விளக்குகளோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த விளக்குகளை நம்ம நல்லா தொடச்சிட்டு பயன்படுத்தணும். அதே சமயத்தில் ஒவ்வொரு தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுதும் அந்த விளக்குகளை குளிர்விக்கும் பொழுது இது மாதிரி என் வீட்டில் சுபிட்சத்தை ஏற்படுத்துறதுக்கு நன்றி அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அந்த தீபங்கள் குளிர்விக்கணும். அந்த குளிர்விக்கிறது கூட மலர்களால் குளிர்விக்கணுமே தவிர வாயில் ஊதி அணைக்கக்கூடாது முதல்ல. அதே சமயத்தில் வீடுகளில் எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாள் அவசியம் வெள்ளிக்கிழமை நாள் தவிர்க்காமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாயிலை தோரணம் கட்டணும். மாயிலை தோரணத்துக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, நமக்கு வரக்கூடிய எதிர்மறை ஆற்றலை தடுத்து நிறுத்தி நேர்மறை ஆற்றலை அனுப்பக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்போவுமே கல்லுப்பு இல்லாமல் இருக்கவே கூடாது. கல்லுப்பு அவசியம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். கல்லுப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னா உடனே வாங்கணும். எப்போ வாங்கினா, வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் கல்லுப்பு வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மாதிரி வாங்கிட்டு வந்தீங்கன்னா சுபிட்சம் ஏற்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மல்லிகை பூ அவசியம் ஏதாவது ஒரு 10 மல்லிகை பூவாவது தினந்தோறும் நம்ம ஒரு பயன்பாட்டில் கொண்டுட்டு வரணும். ஒன்று சுவாமிக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், அல்லது பணப்பெட்டியில் போட்டு வரதுக்கு பயன்படுத்தலாம், அல்லது நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஏதாவது ஒரு ரூபத்தில் மல்லிகை பூவை அடிக்கடி பயன்படுத்திட்டு ரொம்ப நல்லது. அதே மாதிரி இறை வழிபாட்டில் பார்த்திங்க அப்படின்னா மல்லிகைப்பூ மாலை போடுவோம். மல்லிகைப்பூ மாலை போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணால் அது வாடி போயிடும் இல்லையா? அந்த வாடி போனதுக்கப்புறம் அந்த மாலைகள் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூவுக்கு தனியாக உதிர்த்து தேங்காய் எண்ணெயில் போட்டு தீபம் நல்லா காய்ச்சி அதுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் சரி, வீட்டில் சுபிட்சம் ஏற்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்டில் தவறாமல் வீட்டினுடைய நிலவாசப்படி இருக்குல்ல, அந்த நிலவாசப்படியில் மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்சு அதுக்கு கற்பூர தூப தீபம் காட்டிட்டு வர ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி காலை மாலை 2 வேளையுமே சாம்பிராணி தூபம் ஏற்றணும். சாம்பிராணி தூபத்தில் கூட வெண்கடுகும் வெள்ளை குங்குலியமும் 2ம் கலந்து சாம்பிராணி தூபம் போட்டுட்டு வந்தீங்கனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள்லாம் விலகி லட்சுமி கடாட்சம் வரதுக்கு ஆரம்பிச்சிடும். வீட்டில் சுபிட்சம் ஏற்படுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே போல் எப்போவுமே நிலைவாசல் படியில் இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது, பணம் வாங்குற விஷயங்கள்லாம் தவிர்த்துடணும். அதே சமயம் இரவு நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் எமர்ஜென்சி காலகட்டங்களில் வேறு அது சூழ்நிலை, அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. சராசரியான நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பொருள்கள் நம்ம கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் அதற்கான நேரங்களை பார்த்து கொடுத்துக்கிறது வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் கடன் கொடுக்கறது, கடன் வாங்குறது, இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்கள் இருக்குது. ஒரு சிலர் இந்த நட்சத்திர நாட்களில் கடனை வாங்கிட்டீங்கன்னா திருப்பி கட்டவே முடியாது. ஒரு சிலர் இந்த நட்சத்திர நாட்களில் பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி வாங்கவே முடியாது. அப்போ அதெல்லாம் நம்ம சரியாக பார்த்துட்டு நம்ம எந்த நட்சத்திர நாளில் பணம் கொடுக்கணும், எந்த நட்சத்திரத்தில் வாங்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். பேங்க் லோனு ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க கொடுக்குறப்ப தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதுலேயும் கூட நம்ம அதற்கு உண்டான விஷயங்களை பார்த்து பண்ணிக்கணும். இப்போ அதை தவிர்க்க முடியாது, இந்த நாளில் நீங்கள் வாங்கக்கூடாதுனால நம்ம போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா அதற்கு தகுந்தாற் போல் நம்ம ஒரு சில பொருள்களை எடுத்துகிட்டு போயிடணும். நம்ம சொல்கிறோம்ல, இப்போ எப்படியும் போனால் ஹோட்டலில் சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதான்னு தெரியலனா நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டிலேருந்து பார்சல் எடுத்துகிட்டு போயிடும் இல்லையா? அதுபோல் ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்க அவசியம், இது வேறு வழியே இல்லைங்கிற பட்சத்தில் அதற்கு தகுந்தாற் போல் நம்மளை தயார் பண்ணிட்டு போயிட்டோம்னா அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் உடஞ்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி கண்ணாடி எதிர் திசையில் இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, எதிர் திசைகள் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இப்போ எல்லா விதமான குழப்பமான சாமிகளையும் வைக்கக்கூடாது. சாந்த தெய்வங்கள்னால் அதை மட்டும் வைக்கணும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா உக்ர தெய்வங்கள் வைக்கிறீங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் சூழ்நிலை இருந்தால் தான் வைக்கணுமே தவிர எல்லா நேரங்களும் வச்சிடக்கூடாது. ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றுமே பரிகாரத்துக்காக ஒரு சில தெய்வங்களை வச்சு வழிபாடு செய்வோம். அந்த பிரச்சனை சரியாச்சுன்னா அந்த பரிகார தெய்வங்களுடைய படங்களை வெளியில் கொண்டு போயிடும். மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம்னாவே வீட்டில் சுபிட்சம் நிச்சயமாக நிறைவாக இருக்கும். இல்லை, இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா சந்தோஷத்தையும் நிச்சயமாக அனுபவிக்கலாம். நன்றி.